பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். அப்போது ஜஞ்சானி புத்தகத்தில் முதல் பாடமாக சர்ஃப்னா என்ன, சர்ஃபுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. சர்ஃபுனுடைய விளக்கத்தை பற்றி சொல்லும்போது சர்ஃப் அப்படிங்கிறது லுகத்தில், அதாவது அகராதியில் உருட்டுவது, பிரட்டுவது, புரட்டுதல் என்கின்ற அர்த்தம் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் புழக்கத்தில் அசலான ஒரு வார்த்தையை மாறுபட்ட பல உதாரணங்களின்பால் நாம் நாடிய நோக்கத்தை, நாம் நாடிய அர்த்தத்தை அடைந்து கொள்வதற்காக பிரட்டுவது தான், மாற்றுவது தான் சர்ஃப் அப்படிங்கிறத விளக்கத்தை சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஃபியாலை பற்றி சொல்லும்போது வினை சொல்லாக இருந்தால் ஒன்று எழுத்தை கவனிக்கிறத கொண்டு அது சுலாசியாக இருக்கணும் அல்லது ருபாயியாக இருக்கணும் அப்படின்னாங்க. சுலாசியாக இருந்தால் ஒன்று சுலாசி முஜர்ரதாக இருக்கணும் அல்லது மசீது ஃபீஹியாக இருக்கணும் அப்படின்னாங்க. ருபாயியாக இருந்தால் ஒன்று ருபாயி முஜர்ரதாக இருக்கணும் அல்லது ருபாயி மசீது ஃபீஹியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம எங்கேயே படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அஜ்னாஸ்லேயே என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம் இல்லையா? அப்படி தானே? அஜ்னாஸ்லேயே ஃபியால்கள் சுலாசியாக வர்றது எப்படி வரும், சுலாசி முஜர்ரதுனா என்ன, சுலாசி மசீது ஃபீஹினா என்ன, வெறுமனே ருபாயினா என்ன, ருபாய் முஜர்ரதுனா என்ன, ருபாய் மசீது ஃபீஹினா என்ன அப்படிங்கிறத நம்ம அஜ்னாஸ்லேயே படிச்சிருந்தோம். இப்போ ஜஞ்சானியில் புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபியால்களாக இருக்கிறது ஒன்று சாலிமாக இருக்கணும் அல்லது கைர சாலிமாக இருக்கணும். இப்போ மூணாவது சுமராக்காரங்களும் இந்த பாடத்தை அப்படியே கொஞ்சம் கவனிச்சிங்க. அந்த ஜஞ்சானியை மூணாவது சுமராக்காரங்களும் அப்படியே கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க, புரியுதுங்களா? ஒன்று என்னவா இருக்கணும், சாலிமாக இருக்கணும் அல்லது கைர சாலிமாக இருக்கணும். சாலிம்னு சொன்னால் என்ன அப்படின்னா நிம்மதி அடைந்த, சலாமத்து, அமைதி அடைந்த ஃபியால்கள் என்று சொல்லப்படுகிறது. கைர சாலிம்னு சொன்னால் நிம்மதி இழந்த ஃபியால்கள் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன, ஒரு ஃபியால், ஒரு வினைச்சொல் எப்படி நிம்மதி அடையும், ஒரு வினைச்சொல் எப்போ நிம்மதியை இழக்கும் அப்படின்னா என்ன, சாலிம்னா என்ன, கைர சாலிம்னா என்ன அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, விளக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தமிழ் அர்த்தத்தை சொல்லுவோம். பாடங்களை அரபியிலையும் தமிழிலையுமே நல்ல தெளிவான முறையில் என்ன செய்து கொள்ளணும், நீங்கள் வைத்து கொள்ளணும். இப்போ பாருங்கள் 108வது பக்கத்தை பாருங்கள். சஞ்சானியில் தலைப்பு அமைக்கிறாங்க, அஸ்ஸாலிமு வ கைரு சாலிமி. நல்லா அழகாக வாசி பழகணும், புரியுதுங்களா? வாசிக்கிற உள்ள கேட்குதா? ரொம்ப சத்தம் போட முடியல, கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கேளுங்க. அந்த பக்கம் திரும்பி இருக்காதீங்க, இந்த பக்கமாக திரும்பிடுங்க. அஸ்ஸாலிமு வ கைரு சாலிமி. அஸ்ஸாலிமு நிம்மதி பெற்றது, வ இன்னும், கைரு சாலிமி நிம்மதி பெறாதது, நிம்மதியை இழந்தது என்று என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். பாருங்க, அஸ்ஸாலிமு, சாலிம், சாலிம் என்றால் என்ன? அஸ்ஸாலிமு, சாலிம் என்பது, கீழே வாசிக்கும் போது சாலிம் என்பதுன்னு வாசிக்கணும், புரியுதுங்களா? புரியுதா? நிம்மதி பெற்றது என்பது, சாலிம் என்பது ஃபியாலுன், அது ஒரு வினை சொல்லுதான். ஃபியாலுன் அது ஒரு வினை சொல்தான். சாலிம் சொன்னதோட இது வரைக்கும் நம்ம இஸ்மு படிச்சிருக்கிறோம், ஃபியால் படிச்சிருக்கிறோம், ஹர்ஃபுன்னு படிச்சிருக்கிறோம். இது என்ன புதுசாக சாலிம்னு ஒன்று இருக்குது? அப்போ இது என்னது, இது வேற ஒன்றா? இது ஃபியாலு இஸ்மு ஹர்ஃபை விட்டு வேற ஒரு ஏதோ ஒரு விஷயமா அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாங்க. சாலிம்னு சொன்னாலும் என்னதான், ஃபியாலுன் அது ஒரு வினை சொல் தான். எப்படிப்பட்ட வினை சொல் பாருங்க, சலிமத் அது நிம்மதி அடைந்திருக்கும். சலிமத் அந்த வினை சொல் நிம்மதி அடைந்திருக்கும். எதிலிருந்து நிம்மதி அடைஞ்சிருக்கும்? ஹுரூஃபுல் அஸ்லியத்து,
அடிப்படையான எழுத்துக்கள், அசலான எழுத்துக்கள் இருக்கா இல்லையா, இந்த அசலான எழுத்துக்கள் என்பது நிம்மதி அடைந்திருக்கும். எதிலிருந்து நிம்மதி அடைந்திருக்கும்? மின் ஹுரூஃபில் இல்லதி, குறைபாடான எழுத்துக்களை விட்டும் அசலியத்தான எழுத்துக்கள் நிம்மதி அடைந்திருக்கும். உதாரணமாக உங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி விளக்கிறது? எல்லாரும் அரபியை சொல்ல சொல்ல கொஞ்சம் எழுதக்கூடிய திறமை உள்ளவங்களா இருக்கீங்களா? சொல்ல சொல்ல எழுதுவீங்களா? எழுதுங்க, நான் சொல்கிறத எழுதுங்க. ஃபால எழுதுங்க, ஃபால எழுதுங்க. எழுதுறீங்களா? கிதாபில் ஃபாலன்னு எழுதுங்க. சரிங்களா? இப்போ ஃபஅல அப்படிங்கிறதுல 3 எழுத்துக்கள் இருக்கா இல்லையா? இப்போ 3 எழுத்துக்கள் என்ன செய்யுது? இருக்குது. இந்த 3 எழுத்துக்கள் தான் அஸ்லியத்தான எழுத்து. இந்த 3 எழுத்துக்கள் தான் என்ன? அஸ்லியத்தான எழுத்து. இப்போ இந்த 3 எழுத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது சாலிமான ஃபியாலாக இருக்குது. இது என்ன ஃபியாலாக இருக்குது? சாலிமான ஃபியாலாக, நிம்மதி அடைந்த ஃபியாலாக இருக்குது. ஏன் நிம்மதி அடைஞ்ச ஃபியாலாக இருக்குது அப்படின்னா, ஹுரூஃபுல் இல்லத், குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் எதுவும் அந்த வார்த்தையில் இடம்பெறவில்லை. குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் என்ன பாருங்க? இப்போ குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் என்ன பாருங்க? இல்லத் அப்படின்னு போட்டு 2ஆம் நம்பர் போட்டிருக்காங்களா? இப்போ போட்டிருக்கா? அப்படியே 2ஆம் நம்பர் கீழே பாருங்க, கீழே அடிக்குறிப்பில் பாருங்க. என்ன? ஹுரூஃபுல் இல்லத்தி, இல்லத்தினுடைய எழுத்துக்கள். வ இன்னும் ஹிய, அது எது? அந்த இல்லத்துடைய எழுத்துக்கள் என்பது சலாசத்துன், 3 எழுத்துக்கள் ஆகும். ஒன்று அல் அலிஃபு வல் வஉ வல் யாஉ. ஒன்று என்னது? அலிஃபு, வாஉ, யா. இந்த 3 எழுத்துக்கள் எந்த ஃபிஅலில் இடம் பெறவில்லையோ அந்த ஃபிஅலு சாலிமான ஃபிஅலு. இப்போ ஃபஅலங்கிற அந்த வார்த்தையில் அலிஃபோ வாவோ யாவோ இடம் பெற்றிருக்கா? அம்மா இருக்குதா? இல்லை. அப்போ அசலான ஃபியாலில், அடிப்படையான ஃபியாலில் இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து இடம் பெறாமல் இருந்தால் அது என்ன ஃபியாலாக மாறிடுது? சாலிமான ஃபியாலாக, நிம்மதி அடைந்த ஃபியாலாக மாறிடுது. அதே நேரத்தில் இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து இடம் பெற்றால் அது கைர சாலிமான ஃபியாலாக, நிம்மதியை இழந்த ஃபியாலாக மாறிடுது. ஏன் நிம்மதியை இழக்குது அப்படின்னா, குறையுள்ள எழுத்துக்கள் வரும்போது அந்த ஃபியால் என்ன செஞ்சிடும்? நிம்மதியை இழந்துடும். நம்ம மனிதன் எப்படி நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைகள், ஒரு கஷ்டங்கள் வந்தால் நம்ம என்ன செஞ்சிடுவோம்? நிம்மதியை இழந்துருவோம். அப்படி தானே? உடனே சோகத்தில் இருப்போமா இல்லையா? அந்த மாதிரி குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அந்த ஃபியாலு நிம்மதியை இழந்த ஃபியாலாக மாறிவிடுகிறது. சரிங்களா? மேலே மேலே பாடத்தை பாருங்கள். அப்போது இல்லத்தினுடைய எழுத்துக்களை விட்டும் அஸ்லியத்தான எழுத்துக்கள் நிம்மதி அடைந்த ஒரு ஃபியாலுக்கு தான் சாலிமான ஃபியால் என்று சொல்லப்படும். மேலே கிதாபில் என்ன சொல்கிறாங்க? இல்லத்தினுடைய எழுத்து அப்படின்னா ஹம்சதி வல் ஹம்சதி. இல்லத்தினுடைய எழுத்துங்கிறது எதுங்க? ஹம்சா. ஹம்சானாலும் சரிதான், அலிஃப்னாலும் சரிதான், ரெண்டுமே என்னது தான்? இல்லத்தினுடைய எழுத்துக்கள் தான். அம்மா புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள் அடுத்து வத்தல்ஈஃபி, இன்னும் இணைக்குதல் கொண்டு, இணைக்குதல் ஏற்படக்கூடியது, அஸ்லியத்தான வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய இணைப்புகள் இருக்கா இல்லையா? அந்த இணைப்புகள் வந்தாலும் ஒரு ஃபியால் என்பது எதுவாக மாறிவிடும்? இல்லத்தாக, அதாவது கைர சாலிமாக
மாறிவிடும் என்று சொல்கின்றார்கள். நல்லா ஒரு வாட்டி வாசிக்கிறத மட்டும் கவனிச்சிக்கங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு உதாரணங்களை எழுதி விளக்கங்கள் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் எழுதுவோம். பாருங்கள், மேலே வந்து பார்த்துக்கோமா, அஸ்ஸாலிமு வ கைருஸ் சாலிமி, அஸ்ஸாலிமு வ கைருஸ் சாலிமி, நிம்மதி அடைந்தது இன்னும் நிம்மதியை இழந்தது. அஸ்ஸாலிமு நிம்மதி என்பது ஃபிஅலுன், அது ஒரு வினை சொல்தான். நல்லா கவனிச்சுக்கணும்னா, ஃபிஅலுன் அது ஒரு வினை சொல்தான். சலிமத் அது நிம்மதி அடையும், நிம்மதி பெறும். ஹுரூஃபுல் அஸ்லியத்து அந்த ஃபிஅலினுடைய அஸ்லியத்தான எழுத்துக்கள், அஸ்லியத்து அப்படிங்கிறதுக்கு வந்து அடிப்படையான எழுத்துக்கள். ஹர்ஃபுன் அப்படின்னு சொன்னால் எழுத்து, ஹுரூஃபு அப்படின்னு சொன்னால் எழுத்துக்கள். ஹுரூஃபுஹு அதனுடைய எழுத்துக்கள். ஹூன்கிறது லமீர், ஹூன்கிறது என்னது லமீர். இந்த ஹூன்கிற லமீரை எதை பார்த்து மீட்டணும்னு சொன்னால் ஃபியாலை பார்த்து மீட்டணும். அதனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது எதனுடைய எழுத்துக்கள்ங்க, எதனுடைய எழுத்துக்கள், அந்த ஃபியாலினுடைய எழுத்துக்கள். அந்த வினை சொல் இருக்கா இல்லையா, அந்த வினை சொல்லின் அஸ்லியத்தான அடிப்படையான எழுத்துக்கள். இப்போ நீங்கள் நோட்டில் எழுதிருக்கீங்களா இல்லையா, இப்போ நோட்டில் எழுதிருக்கீங்களா, ஃபியால் எழுதிருக்கீங்க, வினை சொல் என்ன செஞ்சுருக்கிறீங்க எழுதியிருக்கிறீங்க. அப்போ அதனுடைய அசல் எழுத்துக்கள் 3 எழுத்து என்ன செய்யுது இருக்குது. அந்த 3 எழுத்துக்களும் நிம்மதி பெற்றிருக்கும். எதில் இருந்து நிம்மதி பெறும், மின் இருந்து, ஹுரூஃபில் இல்லத்தி குறைகளுடைய, இல்லத்து அப்படின்னா குறை, புரியுதுங்களா, குறைகளுடைய எழுத்துக்களில் இருந்து அஸ்லியத்தான எழுத்துக்கள் நிம்மதி பெற்ற ஒரு ஃபியாலுக்கு வினை சொல்லுக்கு தான் சாலிம் என்று சொல்லப்படும். நான் தமிழை அப்படியே பின்னாடி பேக்கில் இருந்து சொல்கிறேன், நீங்கள் அரபியை அப்படியே கவனிச்சு வாங்க. புரியுதா, இல்லத்துலேருந்து அப்படியே கை வச்சுட்டே வாங்க, புரியுதுங்களா, தமிழ் அப்படியே சொல்ல சொல்ல கவனிச்சிட்டே வாங்க. குறைபாடான எழுத்துக்களில் இருந்து அஸ்லியத்தான அடிப்படையான எழுத்துக்கள் நிம்மதி பெற்ற வினை சொல்லுக்கு சாலிம் என்று சொல்லப்படும். நினைக்கிட்டீங்களா, வாசிக்கிறது கவனிச்சிட்டிங்களா, பின்னாடி இருந்து கை வச்சு கவனிச்சிங்களா, இன்னொரு வாட்டி கவனிச்சிங்க, பின்னாடி இருந்து அப்படியே கை வைங்க. நான் அரபியை தமிழை அப்படியே, அரபியை வந்து தமிழில் அப்படியே சொல்கிறேன். குறைபாடான எழுத்துக்களில் இருந்து, மின்னில் கை வைக்கணும், இருந்து அடிப்படையான எழுத்துக்கள் நிம்மதி பெற்ற வினை சொல்லுக்கு சாலிம் என்று சொல்லப்படும். இது பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கிறது, சரிங்களா. அதே முன்னாடி இருந்து வரதா இருந்தால் சாலிம் என்பது வினை சொல்லாகும். அது நிம்மதி பெறும், அதனுடைய அசல் அடிப்படையான எழுத்துக்கள் நிம்மதி பெறும். இல்லத்துடைய எழுத்துக்களில் இருந்தும் அடிப்படையான எழுத்துக்கள் நிம்மதி பெறும். இப்படிங்கும்போது குழம்பு. அப்போ பின்னாடி இருந்து என்ன செஞ்சிட வேண்டியதான், அர்த்தத்தை வச்சுக்கொள்ள வேண்டியதான். அப்போது இல்லத்தினுடைய எழுத்துக்கள் சொன்னால் என்னங்க, இல்லத்தினுடைய எழுத்துக்கள் வந்து 3 எழுத்து என்ன செய்யுது இருக்குது. 1 அலிஃபு, 2வது வாவு, 3வது யா. இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து அந்த ஃபேலினுடைய ஆரம்பத்திலோ நடுவிலோ இறுதியிலோ வந்தால் அது கைர சாலிமான ஃபேலாக மாறிவிடும். சரிங்க, இப்போ அடுத்து கைரு சாலிம்னா என்னென்னு பாருங்கள். சாலிமுக்கு அப்படியே முரணானது, சாலிமுக்கு அப்படியே முரணானது பாருங்கள். வ இன்னும் கைரு சாலிமி, கைரு சாலிம் என்பது நிம்மதி அடையாதது என்பது ஃபியாலுன், அது ஒரு வினை சொல்தான். மாசலிமத் அது நிம்மதி பெறாது. ஹுரூஃபுஹு அல் அஸ்லியத்து அதனுடைய அடிப்படையான எழுத்துக்கள் நிம்மதி பெறாது. எதிலிருந்து நிம்மதி பெறாது, மின் ஹுரூஃபில் இல்லத்தி இல்லத்துடைய எழுத்துக்களில் இருந்து, குறைபாடான எழுத்துக்களில் இருந்து அதனுடைய அசல் எழுத்துக்கள் நிம்மதி பெறாதே. அப்படிப்பட்ட வினை சொல்தான்
கைரு சாலிம் என்று சொல்லப்படும். ஹுரூஃபுனுடைய இல்லத்தினுடைய எழுத்து என்னங்க? கீழே அதே தான் கொடுக்காங்க. சரிங்களா? வல் ஹம்ஸத்து வத் தலஈஃப். தலஈஃப்னா என்னங்கிறத நான் சொல்லுவேன். நாளைக்கு சில இல்லத்தினுடைய எழுத்துக்களை எழுதி சொன்னால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். புரியுதுங்களா? சரி, பாருங்கள். அடுத்து பாருங்கள். வல் ஹுரூஃபுல் அஸ்லியத்து. அஸ்லியத்தான எழுத்துக்கள் சொன்னால் என்ன? வல் ஹுரூஃபுல் அஸ்லியத்து. இன்னும் அடிப்படையான எழுத்துக்கள் என்பது ஹுரூஃபுன் எழுத்துக்களாகும். துகாபலு. துகாபலு துகாபலு மின் காபிலி வஜ்ஹி வஷ்ஷைஇ பிஷ்ஷைஇ ஆரத பிஹி லியர்லா வஜ்ஹஹு தமாசீல வத்தகானிஃபல் பைனஹுமா. சரி, ஹுரூஃபுன் சில எழுத்துக்களாகும். துகாபலு வைக்கப்படும். பில் ஃபாஇ வல் ஐனி வல் லாமி. ஃபா, ஐன், லாம் இந்த எழுத்துக்களுடைய இடங்களில் வைக்கப்படும். எதில்? மின் ஃபஅல வ ஃபஅலல. ஃபஅல ஃபஅலல இருக்கா இல்லையா? இந்த இரண்டு வினை சொற்களை போன்றே இல்லத்தினுடைய எழுத்துக்கள் இல்லாமல் வைக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் தான் அடிப்படையான எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். இதை நீங்கள் இப்போ கொஞ்சம் லேசாக விளங்கி வச்சுக்கங்க இந்த பாடத்தை. இன்ஷா அல்லாஹ் இது கைர சாலிமுக்கான பல உதாரணங்களை எழுதி, சாலிமுக்கான உதாரணங்களை எழுதி, வேறு சில உதாரணங்களை எழுதும்போது தான் இந்த பாடம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரியுதலை ஏற்படுத்தும். இப்பொழுது அர்த்தம் வைக்கிறது எப்படி, இதை வாசிக்கிறது எப்படி, பொதுவாக சாலிம்னா என்ன, கைர சாலிம்னா என்ன, சுருக்கமாக நோட்டில் எழுதி வச்சுக்கங்க. சுருக்கமாக நோட்டில் எழுதுங்கம்மா. நிம்மதி அடைந்த வினை சொற்கள் மற்றும் நிம்மதியை இழந்த வினை சொற்கள். எழுதுங்க, டக்கு டக்குன்னு எழுதுங்க. நிம்மதி அடைந்த வினை சொற்கள் மற்றும் நிம்மதியை இழந்த வினை சொற்கள். சரிங்களா? நிம்மதி அடைந்த வினை சொற்கள் என்பது நிம்மதி அடைந்த வினை சொற்கள் என்பது குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அலிஃப், வாவ், யா, குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அலிஃப், வாவ், யா போன்ற எழுத்துக்களை விட்டும் எழுதுறீங்களா? எழுதுனா ஆன்னு ஏதாவது சொன்னால் திரும்ப திரும்ப சொல்ல முடியும். எழுத்துக்களை விட்டும் எழுத்துக்களை விட்டும் தூரமானது அல்லது எழுத்துக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டதுன்னு போடுங்க. எழுத்துக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டது. எழுத்துக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டது. உதாரணமாக ஃபஅல, நஸர, லரப இந்த மூணு எழுதிக்கங்க. இந்த மூணு உதாரணமாக எழுதிக்கமா. உதாரணமாக ஃபஅல, லரப, நஸர. ரைட்டீங்களா? இந்த மூன்று உதாரணங்களிலும் அஸ்லியத்தான எழுத்துக்கள் வந்து தமிழில் வந்து அடிப்படையான எழுத்துக்கள் போடுங்க. அடிப்படையான எழுத்துக்களில்
இல்லத்துடைய எழுத்துக்கள் எதுவும் இடம்பெறவில்லை. இல்லத்தினுடைய எழுத்துக்கள் எதுவும் இடம்பெறவில்லை. எனவே இது மாதிரியான வினைச்சொற்களை சாலிமான வினைச்சொல் என்று நாம் சொல்வோம். சாலிமான வினைச்சொல் என்று நாம் சொல்வோம். எழுதிட்டீங்களா? இன்னும் நிம்மதியை இழந்த வினைச்சொற்கள் என்பது அதனுடைய அடிப்படையான எழுத்துக்களில் அப்படி சொல்லுங்க. அதனுடைய அடிப்படையான எழுத்துக்களில் இல்லத்துடைய எழுத்தான அலிஃப் வாவ் யா என்ற எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். எழுதிங்களா? உதாரணமாக அக்கல எப்படி எழுதுவீங்க? அலிஃபு கேஃப் லாம் அக்கல. அஸ்ஸலாம் வாங்க வீட்டுக்கு போங்களேன். உதாரணமாக அக்கல. இந்த வினைச்சொல்லில் இல்லத்துடைய எழுத்தான குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்தான இல்லத்துடைய எழுத்தான அப்படின்னு போட்டாலும் சரிதான், அல்லது குறைபாடை ஏற்படுத்தக்கூடிய எழுத்தான அப்படின்னு போட்டாலும் சரிதான். சரிங்களா? குறைபாடை ஏற்படுத்தக்கூடிய எழுத்தான அலிஃப் இடம்பெற்றிருக்கிறது. அலிஃப் இடம்பெற்றிருக்கிறது. எழுதிட்டீங்களா? எனவே இது போன்ற வினை சொற்களை நாம் கைரு சாலிம் என்று சொல்வோம். எனவே இது போன்றான வினை சொற்களை நாம் கைரு சாலிம் என்று சொல்வோம். நிம்மதியை இழந்தது என்று சொல்வோம். எழுதிங்களா? இது சாலிம் கைர சாலிமுக்கான சுருக்கமான சிறிய விளக்கமாகும். இது சாலிம் கைர சாலிமுக்கான சுருக்கமான சிறிய விளக்கமாகும். இன்னும் இதை பல உதாரணங்களை கொண்டு நாம் விவரித்து பின்னால் எழுதுவோம் அப்படின்னு எழுதி வச்சுக்கங்க. முத்தாத்தி லாசிமை முடிச்சுட்டு இந்த கைர சாலிமை பற்றியான ஒரு சின்ன விளக்கங்கள் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். புரியுதுங்களா? அதாவது அசல் எழுத்துனா என்ன, துக்காபில்னா என்ன, இன்னும் உங்களுக்கு இல்லத்தினுடைய எழுத்துக்கள் வரக்கூடிய ஃபேல்களில் நிறைய ஃபேல்களை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, உதாரணங்களாக சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் அஜினாஸ் கிதாபுகளில் உள்ள பாடங்களை நல்ல முறையில் என்ன செஞ்சுங்க, ஒரு தடவை
பார்த்து கொள்ளுங்கள். சாலிம் கைர சாலிம்கான விளக்கங்கள் எழுதிட்டீங்களா? ஒரு ஆள் கொஞ்சம் நல்லா சத்தமாக வாசிங்க பார்ப்போம். வாசிங்க வாசிங்க. ம் 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 சரி. இப்போ சாலிம்னா என்ன, கைர சாலிம்னா என்னங்கிறத ஒரு சின்ன விளக்கத்தோடு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கிறீங்க. எல்லாருமே எழுதி வைக்கணுமா? எல்லாருமே எழுதணும். மகரீபில் எல்லாருமே எழுதுறத காமிக்கணும். நீங்கள் வந்து மகரீபில் வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அஜினாஸில் உள்ள சுலாசி முஜர்ரதினுடைய பாடத்தை பார்த்துக்கிட்டு வரீங்க. சுலாசி முஜர்ரது இருக்கா இல்லையா? அந்த சுலாசி முஜர்ரதில் எத்தனை பாபு இருக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த பாபுகளை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து நமக்கு இந்த கிதாபில் 109ஆம் பக்கத்தில் என்ன பாடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுலாசி முஜர்ரது கொடுத்துருக்காங்களா? இந்த சுலாசி முஜர்ரது வந்து எங்கே உள்ளதை பற்றி தான் விளக்க போகிறாங்க அப்படின்னா, அஜினாஸில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? அஜினாஸில் படித்தோம் இல்லையா? வசனு ஃபால எஃப்இலு படித்தோமா? அது மாதிரி வசனு ஃபால எஃப்உலு, அது மாதிரி வசனு ஃபால எஃப்அலு படிச்சிருக்கோமா இல்லையா? இப்படி நம்ம படித்த அந்த வசன்களை பற்றி தான் இங்கே விளக்கி சொல்ல போகிறாங்க. அப்போ அந்த வசன்கள் என்ன செய்யணும், நமக்கு நல்ல முறையில் ஞாபகத்தில் இருக்கணும். அப்படி ஞாபகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த பாடம் என்ன செய்யும், உங்களுக்கு புரியும். ஆனால் இதை நடத்துறதுக்கு முன்னாடி சாலிம் கைர சாலிமாக இன்னும் கொஞ்சம் விளக்க வேண்டியதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு நம்ம சொல்லுவோம். மகரீபில் இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். அதாவது சுலாசி முஜர்ரது மட்டும், சுலாசி முஜர்ரதுனுடைய அந்த வசனு, அதுக்கடுத்து அதனுடைய முஸ்தக்பிலு, எந்தெந்த வசனுக்கு கீழே என்ன உதாரணம் இருக்கோ அதை சொல்லணும். உதாரணத்துக்கு ஃபால எஃப்உலுல என்ன இருக்குது, நசர என்சுரு இல்லையா? ஃபால எஃப்இலுல என்ன இருக்குது, லரப யதுரிபு. ஃபால எஃப்அலுல என்ன இருக்குது, ஃபதஹ எஃப்தஹு. இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், பார்த்துட்டு வந்து அந்த சர்ஃபுகளோடு என்ன செஞ்சிடணும், சொல்லிடணுமா? புரியுதுங்களா? நசர என்சுரு நஸ்ரன் பகுவ நாசிருன், நுசிர யுன்சரு நஸ்ரன் பகுவ மன்சூருன் அப்படிங்கிற அந்த சர்ஃபுகள் இருக்கா இல்லையா? அந்த சர்ஃபுகள் என்ன செய்யணும், முழுமையாக பார்த்து கொண்டு வரணும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். சரிங்களா? ஆலிமாட்ட ஒரு ரியாதுல் பதியா கிதாப், எனக்குன்னு ஒரு கிதாப் கேளுங்கம்மா. கிதாப் ரியாதுல் பதியா எக்ஸ்ட்ரா 4 கிதாப் வேணும், 4 கொடுத்துட்டாங்களா? அப்போ அதில் ஒரு கிதாப் வாங்க. இப்போ 3வது சும்மா எல்லாம் வந்துட்டிங்களாம்மா? புரியல. ஒரு அரை மணி நேரம். ரியாதுல் பதியா ஒன்று கொடுங்க. மீசான் எடுத்துங்க. சரி, எடுங்க ரியாதுல் பதியா எடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத்.
இப்போ ரியாதுல் பதியா ஃபிக்கு பாடத்தில் 9ஆம் பக்கத்தில் இஸ்லாத்தினுடைய கடமைகளையும் ஈமானினுடைய கடமைகளையும் அதனுடைய விளக்க விரிவுரைகளையும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், சொல்லியிருந்தோம். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 இருக்கிறது இல்லையா, ஈமானின் கடமைகள் 6 இருக்குது. இஸ்லாத்தினுடைய அந்த 5 கடமை என்ன அப்படின்னா, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார்கள் என்றும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜக்காத்தை கொடுப்பதும், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும், சக்தி பெற்றிருந்தால் ஹஜ்ஜு செய்வதும் இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்று 5 விஷயங்களை சொல்லியிருந்தோம். ஈமானின் கடமைகளை பற்றி சொல்லும்போது ஈமானின் கடமைகள் 6 கடமைகள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்வது, வானவர்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, இறை தூதர்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொள்வது, நன்மை தீமை யாவும் இறைவனின் பொறுத்திலிருந்து தான் வருகிறது என்று விதியை கொண்டு நம்பிக்கை கொள்வது என்று 6 விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுருந்தோம், அதில் படிச்சிருந்தோம். இப்போ அதற்கடுத்து நம்ம படிக்கக்கூடியது படைப்புகளில் மிகச் சிறந்தவர் என்று இங்கே ஒரு தலைப்பை என்ன செய்கிறாங்க, அமைக்கிறாங்க. இந்த தலைப்பை அமைச்சதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதலில் நம்ம நபிமார்கள், ரசூல்மார்கள், மலக்குமார்களை பற்றி என்ன செய்து கொள்வது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய தலைப்பை அமைக்கின்றார்கள். அதற்கடுத்து மரணமும் மறுமையும் என்று ஒரு தலைப்பை அமைக்கின்றார்கள். ஏன்னா மனிதன் மரணத்தையும் மறுமையும் நினைத்து பார்க்கணும். அதை நினச்சி பார்த்தாவது நீங்கள் மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளணும். மறுமைக்கு நமக்கு எது பயன்பட போகுது என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இடைப்பட்ட இடங்களில் ஒரு சின்ன சின்ன தலைப்புகளை அமைச்சு ஒரு சில முக்கியமான தகவல்களை என்ன செய்கிறாங்க, சொல்லி காமிக்கின்றார்கள். 10ஆம் பக்கத்து பாடத்தை பாருங்கள். படைப்புகளிலே மிகச் சிறந்தவர்கள் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு ரசூல்மார்கள், பிறகு நபிமார்கள், பிறகு மலக்குமார்கள் அலைஹிஸ்ஸலாம், பிறகு சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அப்போது ஈமான் சம்பந்தப்பட்டதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படைப்புகள்லேயே ஆக தலைச்சிறந்த ஒரு படைப்பு யார் அப்படின்னா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். புரியுதுங்களா? அல்லாஹ் உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான படைப்புகளை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு புதிய உயிரினங்கள் என்ன செய்யப்படுது, படைக்கப்படுது. ஒவ்வொரு புதிய தாவர வர்க்கங்கள் படைக்கப்படுது. ஒவ்வொரு புதிய விஷயங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்படி படைத்த எல்லா படைப்புகளிலும் எல்லா படைப்பை விட சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் யார் மட்டும்தான்? அது நமது உயிருக்கும் உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, சிறந்த படைப்பாக இருக்கிறாங்க. அப்படிங்களா? ரசூலுல்லாஹுக்கு அடுத்து சிறந்த படைப்பாக யார் திகழ்கிறார்கள் என்றால் ரசூல்மார்கள். ரசூல்மார்களுக்கு அடுத்து யார் சிறந்த படைப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நபிமார்கள். நபிமார்களுக்கு அடுத்து சிறந்த படைப்புன்னு யாருன்னு சொன்னால் மலக்குமார்கள். மலக்குமார்களுக்கு அடுத்து சிறந்த படைப்பு யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், ரசூல் நபி முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ரசூலுக்கும் நபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் தோன்றி இதுவரையிலும் 313 அல்லது 316 ரசூல்மார்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அனுப்பியிருக்கிறான். ரசூல்மார்களின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டு இதெல்லாம் நீங்கள் நோட்டில் பதிவு பண்ணி வைக்கணும். புரியுதுங்களா? பாடத்தில் இல்லாத சில முக்கியமான தகவல்களை சொல்லும்போது அதெல்லாம் நீங்கள் நோட்டில் என்ன செய்யணும், எழுதணும். பாடத்தில் இல்லாத முக்கியமான தகவல்களை தான் உங்களுக்கு பரீட்சையில் கேள்வி என்ன செய்வோம், கேட்போம். அப்போது 313 ஒரு அறிவிப்பில் 316 ஒரு அறிவிப்பில் என்ன செய்து இருக்குது. மொத்தம் 300க்கு மேற்பட்ட ரசூல்மார்கள் அல்லாஹாலா என்ன செஞ்சுருந்தான், அனுப்பியிருந்தான். ஆனால் நபிமார்களை நீங்கள் பார்த்தது அப்படின்னு சொன்னால்
1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், அனுப்பியிருக்கிறான். அப்போது ரசூலுக்கும் நபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கணும். நபியை விட ரசூல் உயர்ந்தவர். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் என்பவருக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், ரசூல் என்பவருக்கு புதிய சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், ரசூல் என்பவருக்கு மேன்மையான பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நபின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த ரசூலுக்கு எது கொடுக்கப்பட்டுச்சோ அதையே தான் அந்த நபி என்ன செய்கிற மாதிரி இருக்கும், பின்பற்றுற மாதிரி இருக்கும். ரசூலுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டுச்சோ அதே வேதத்தை தான் இந்த நபிக்கும் பின்பற்றக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ அதனால் நபிமார்களை விட ரசூல்மார்கள் என்னதுங்க, உயர்ந்தவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? அதாவது நல்லா கவனிச்சிங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, நபியாக ரசூலாக இந்த உலகத்துக்கு வாராங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ரசூலாக வரும்போது அவங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் சில சட்ட திட்டங்களை கொடுத்துருப்பான். அவங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் சில வேதங்களை கொடுத்துருப்பான். புரியுதுங்களா? சில வேதங்களை கொடுத்துருக்குறான். அவங்களுக்குன்னு சொல்லி அவங்ககிட்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான விஷயங்களை அல்லாஹ் பேசியிருக்கிறான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1000 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு மரணித்து விடுகின்றார்கள். இப்போ ஒருவர் என்ன வேணும், சமுதாயத்தை வழி நடத்தி செல்ல ஒரு நபர் வேணும். ஆனால் அந்த நபர் யாராக அல்லாஹ் அனுப்புகிறான், நபியாக அனுப்புகிறான். இப்போ நபியாக அனுப்பிட்டான்னு சொன்னால் அந்த நபிக்கு புதுசாக அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுக்க மாட்டான், புதிய சட்டங்களை அல்லாஹ் மாற்ற மாட்டான். மாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சட்டத்தை கொண்டு வந்தாங்களோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன விஷயங்களை செஞ்சாங்களோ அந்த விஷயங்களையே தான் இவர் எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்பார். இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதா? அதே நேரத்தில் நபிக்கு பதில் அல்லாஹ் ரசூல் அனுப்புனான்னு வைங்களேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த வேதத்துக்கு பகரமாக வேற ஒரு வேதத்தை அல்லாஹ் அவங்க கையில் கொடுத்துருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த சட்டத்திட்டங்களுக்கு பதிலாக வேறு சட்டத்திட்டங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். அப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வேதமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த சட்டத்திட்டங்களும் என்ன செய்யப்பட்டுரும், மாற்றப்பட்டு விட்டுவிடும். அப்படி ஒரு நபி கொண்டு வந்ததை, ஒரு ரசூல் கொண்டு வந்ததை டோட்டல் சேஞ்சாக ஒருத்தர் மாற்றிருந்தார் அப்படின்னா அவர் ரசூல். ஒரு ரசூல் கொண்டு வந்ததை அப்படியே பின்பற்றி வராங்கன்னு சொன்னால் அவங்க நபி. புரியுதா உங்களுக்கு? சரியா? அப்போது ரசூலுல்லாவுக்கு அடுத்து சிறந்த படைப்புகள் அப்படி யாருன்னு சொன்னால் அவங்க ரசூல்மார்கள். ரசூல்மார்களுக்கு அடுத்து சிறந்த படைப்புன்னு சொன்னால் நபிமார்கள். ரசூல்மாருக்கு அடுத்து சிறந்த படைப்பு யாருங்க? நபிமார்கள். நபிமார்களுக்கு அடுத்து சிறந்த படைப்புகள் மலக்குமார்கள். மலக்குமார்கள்னால் யார்? வானவர்கள். புரியுதுங்களா? மலக்குமார்கள் யார்? வானவர்கள். வானவர்கள்லையுமே எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு அந்தஸ்தான்னு கேட்டால் இல்லை. ஒரு ஆளை விட ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை கூட்டியும் குறைச்சியும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். வானவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ மலக்குமார்கள்லேயே சில பேர் அல்லாஹ் தஆலா முக்கியமாக கண்ணியப்படுத்தி வச்சுருக்கிறான். யார்? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம், ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம், ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம். இது மாதிரி காத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குன்னு சொல்லி சில மலக்குகள் இருக்காங்க. அந்த மலக்குமார்களுடைய பேர் இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு சொல்கிறேன். அப்போ அந்த மலக்குகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கிறான், சிறப்பாக்கி கண்ணியமாக்கி வச்சுருக்கிறான். அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற வேலைகளும் முக்கியத்துவமான வேலைகளை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ அதுக்கடுத்து யாரை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பானவர்களாக ஆக்கியிருக்கின்றான். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, கைருல் குரூனி சும்மல்லதீன கைருல் குரூனி கர்ணி சும்மல்லதீன எழுனகும் சும்மல்லதீன எழுனகும். காலங்களிலே மிக சிறந்த காலம், மனிதர்களிலேயே மிக சிறந்த மனிதர்கள் யாருன்னு சொன்னால் என்னுடைய காலத்தில் வாழக்கூடிய இந்த மக்கள், அதற்கடுத்து காலத்தில் வாழக்கூடிய மக்கள், அதற்கடுத்துக்கூடிய காலத்தில் வாழக்கூடிய மக்கள். ஒரு 3 தலைமுறையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதில் முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன தலைமுறை யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சஹாபாக்களை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அவங்க மேன்மைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம ஈமான் கொள்ளணும், நம்பணும்.
ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நான் நபிமார்களை ஏற்றுக்கிறேன், ரசூல்மார்களை ஏற்றுக்க மாட்டேன், அல்ல ரசூல்மார்களை ஏற்றுக்கிறேன், நபிமார்களை ஏற்றுக்க மாட்டேன், சரி நபி ரசூல் ரெண்டையும் ஏற்றுக்கிறேன், மலக்கை ஏற்றுக்க மாட்டேன், இல்லை மலக்கையும் ஏற்றுக்கிறேன், நபி ரசூல் ஏற்றுக்கிறேன், சஹாபாக்கள்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க, சஹாபாக்கள்லாம் பின்பற்ற முடியாது, சஹாபாக்கள்லாம் என்னங்க சஹாபாக்கள் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர்கிட்ட ஈமான் முழுமையாக இல்லைன்னு அர்த்தம். அவர்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஈமான் முழுமையாக இல்லை. ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் வானத்தில் ஒளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்று, சபி ஐயுகும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழியைத்தான் அடைவீங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபாக்களை சிறந்தவர்கள் நல்லோர்கள் என்று என்ன செய்யணும், உளமாற மனமாற நம்ம ஈமான் கொண்டே தீர வேண்டும். கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அடுத்த தலைப்பு மரணமும் மறுமையும். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை மக்ரிபில் அல்லது நாளைக்கு நாம் படிப்போம். சரி, அடுத்த பாடம் எடுங்க, கஸஸு நபி எடுங்க. கஸஸு நபி எடுத்தீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கஸஸு நபியில் ரெண்டாவது பாடம். மொதல் பாடம் என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒன்றாவது பாடத்தை அப்படியே அரபியை சும்மா பார்த்துக்கிட்டே வாங்க, நான் தமிழை சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊரில் பிரபலியமான ஒரு மனிதர் என்ன செஞ்சார், இருந்தார். அவருடைய பேர் ஆசர் என இருந்தது. அவர் சிலைகளை விற்கக்கூடியவராக இருந்தார். அந்த ஊரிலே மிக பெரிய வீடு ஒன்று இருந்தது. அந்த பெரிய வீட்டில் அதிகமான சிலைகள் என்ன செஞ்சது இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த சிலைகளுக்கு சிரம் தாழ்த்தக்கூடியவர்களாக, சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் ஆசரும் அந்த சிலைகளுக்கு சுஜூது செய்யக்கூடியவராகவும் அந்த சிலைகளை வணங்கக்கூடியவராகவும் என்ன செய்தார், இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆசர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை குறித்தான ஒரு பாடத்தை தான் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், முதல் பாடத்தில் பார்த்துருந்தோம். இந்த ஆசர் யாருங்க அப்படின்னா, இந்த ஆசர் தான் செய்தினா ஹபீபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் வேறு சில வேறு சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பெற்றெடுத்த தந்தை இல்லைங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சின்ன வாப்பா. ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, நபிமார்களுடைய தந்தையர்கள், நபிமார்களுடைய தாய்மார்கள் என்பவர்கள் பாவங்கள் செய்யாதவர்களாக இருப்பாங்க, இணை வைக்காதவர்களாக இருப்பாங்க. இவர் இணை வைப்பவராக இருக்கிறார். சிலையை வணங்குறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு என்னது, இணை வைக்கிறது தானே. சிலைக்கு சுஜூது செய்கிறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுங்க. அதனால் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பெற்றெடுத்த தந்தை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கலாம், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சின்ன வாப்பாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் பெரும்பாலானோருடைய கருத்து என்ன அப்படின்னா, இல்லை அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்க தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறிய தந்தை என்று எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அதனால் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தான் என்றும் சிலர்கள் வாதம் செய்கின்றார்கள். இப்போ யாரை பற்றி படிக்க போகிறோம், ரெண்டாவது பாடத்தில் யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஆசரனுடைய மகனை பற்றி படிக்க போகிறோம். ஆசருடைய மகனை பற்றி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஆசருடைய மகன் எப்படிப்பட்டவர், ஆசரை மாதிரியே அவர் சிலையை வணங்கக்கூடியவரா, ஆசர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நபரா, அல்லது ஆசரை விட்டும் அந்த ஊர் மக்களை விட்டும் மாறுபட்டவரா, வேறுபட்டவரா, அவருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, அவர் என்ன யோசித்தார், அப்படிங்கிற விவரங்களை தான் ரெண்டாவதுனுடைய பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், வலது ஆசர, ஆசர் என்பவரின் பையன், ஆசர் என்பவரின் பையன். வலது நேத்தான படித்தோம், நம்ம வலது படித்தோமா நேற்று? வலதுனா என்னது, பையன், சரிங்களா? வலது ஆசர், ஆசர, ஆசரின் பையன் அல்லது ஆசர் என்பவரின் பையன்.
வ இன்னும் கான ஆகி இருந்தது ஆசரு ஆசருக்கு ஆகியிருந்தது லஹு ஆசருக்கு ஆகி இருந்தது எது ஆகியிருந்தது லஹு அவருக்கு லஹு அப்படிங்கிறது வந்து அவருக்கு அப்படின்னு சொல்லணுமா புரியுதுங்களா லஹு அவருக்கு யாருக்கு ஆசருக்கு வலதுன் பையன் ஆகியிருந்தார் எப்படிப்பட்ட பையன் ரஷீதுன் புத்தி கூர்மை உள்ள ரஷீதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் புத்தி கூர்மை உள்ள சிந்திக்கக்கூடிய ஜித்தன் மிகவும் சிந்திக்கக்கூடிய புத்தி கூர்மை உள்ள ஒரு பையன் ஆசருக்கு இருந்தார் ரஷீதுன்லாம் ஒத்த வார்த்தைகள்லாம் எழுதிக்கணும் புரியுதுங்களா ரஷீதுன் புத்தி கூர்மையுள்ள சிந்திக்கக்கூடிய ஒரு பையன் ஆகியிருந்தார் வ இன்னும் கான ஆகியிருந்தது இஸ்மு பெயர் ஆகியிருந்தது ஹாதல் வலதி இந்த சிறுவனின் இந்த பையனின் பெயர் ஆகியிருந்தது இப்ராஹீம் இப்ராஹீம் என்று ஆகியிருந்தது இப்ராஹீம் என்ற பெயருக்கு தியாகம் செய்பவர் விட்டு கொடுப்பவர் அல்லது இரையச்சம் உள்ளவர் என்று பல அர்த்தங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் புரியுதுங்களா இப்போ பாருங்க இன்னும் கான ஆகியிருந்தது இஸ்மு பெயர் ஆகியிருந்தது ஹாதல் வலதி இந்த சிறுவனுடைய பெயர் எந்த சிறுவன் அப்படி போகக்கூடாது இந்த சிறுவன் சொன்னால் எந்த சிறுவனை குறிக்கணும் புத்தி கூர்மையான உள்ள சிறுவன் எங்கே போய் குறிக்கணும் ரஷீதில் கொண்டு போய் என்ன செய்யணும் வைக்கணும் புரியுதுங்களா புத்தி கூர்மையான இந்த சிறுவனின் பெயர் ஆகியிருந்தது இப்ராஹீம் இப்ராஹீம் என்று ஆகியிருந்தது கான ஆகியிருந்தார் இப்ராஹீமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவராக யரா பார்க்கக்கூடியவராக யார அன்னாச தனியாக வாசித்தா யரா அப்படின்னு வாசித்து அன்னாச அப்படின்னு வாசிங்க சேர்த்து வாசிக்கிறதா இருந்தால் யரன்னாச அப்படின்னு வாசிக்கணும் சேர்த்து வாசிக்கிறதா எப்படி வாசிக்கணும் யரன்னாச என்று வாசிக்கணும் புரியுதுங்களா கான இப்ராஹிமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யரன்னாச மக்களை பார்க்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் யஸ்ஜுதூன சுஜூது செய்பவர்களாக லில் அஸ்னாமி சிலைகளுக்கு அப்போது பின்னாடி இருந்த அர்த்தம் வைங்க சிலைகளுக்கு சுஜூது செய்பவர்களாக மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் இப்ராஹிம் இஸ்லாமுக்கு ஓரளவுக்கு என்ன செஞ்சிருச்சு விவரம் தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு அந்த சின்ன பையன் அப்படிங்கிற அதை தாண்டி இப்ராஹிம் இஸ்லாம் கொஞ்சம் பருவ வயதை அடைஞ்சிடுறாங்க மக்கள் எல்லாரையும் பார்க்குறாங்க மக்கள் என்ன செய்கிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க சிலைகளுக்கு சுஜூது செய்கிறாங்க சிலைகளை வணங்குறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய வீட்டிலே போய் மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இப்படியே மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க பாருங்கள் இன்னும் யரன்னாச மக்களை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் யஅபுதூன வணங்கக்கூடியவர்களாக அல் அஸ்னாம சிலைகளை மேலே வந்து சிலைகளுக்கு அப்படின்னு வைக்கணும் இங்கே சிலைகளைன்னு வைக்கணும் புரியுதுங்களா சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சரிங்களா அர்த்தம் வைக்கிற புரியுதா விளங்குதா இன்னும் கான ஆகியிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் யஅரிஃபு அறியக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் எதை அறியக்கூடியவர்களாக ஆகியிருந்தாங்க அன்னல் அஸ்னாம நிச்சயமாக அஸ்னாம சிலைகள் எல்லாம் ஹிஜாரத்துன் கற்கள் என்பதை அறியக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் ஹிஜாரத்துன் எடுத்து படித்தோமா துருசுலுகால ஹிஜாரத்துன் எடுத்து படித்தோமா இல்லையா ஹிஜாரத்துன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் கற்கள் அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நல்லாவே தெரியும் இந்த சிலையெல்லாம் என்னது தான் கல் தான்
எங்கேயாவது கல் பேசுமா, கல் கேட்குமா, கல் தான் பார்க்குமா, கல் மக்களுக்கு ஏதாவது பயன் கொடுக்குமா, கல் மக்களுக்கு ஏதாவது தீங்கு அளிக்குமா அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுருந்தாங்க, நல்லாவே விளங்கி வச்சுருந்தாங்க. அம்மா புரியுதுங்களா? இன்னும் காண ஆகியிருந்தார்கள் யாரிஃபு அறியக்கூடியவர்களாக அன்னல் அஸ்னாம நிச்சயமாக சிலைகள், அன்னல் அஸ்னாம நிச்சயமாக சிலைகள், லா தத்தகல்லமு அது பேசாது, லா இல்லை, தத்தகல்லமு பேசக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? லான்னு சொன்னால் இல்லை, தத்தகல்லமு பேசக்கூடியதாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசாதுன்னு அர்த்தம். லா தத்தகல்லமு பேசக்கூடியதாக இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பேசாது. புரியுதுங்களா? லா தத்தகல்லமு அது பேசாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் லா தஸ்மஉ அது கேட்காது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். தத்தகல்லமு அப்படின்னா பேசுதல், தஸ்மஉ அப்படின்னா கேட்குதல். அப்போ லா வந்துருச்சுன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம் கொடுத்துரும். சரிங்களா? ஒத்த வார்த்தையை எழுதி வச்சுக்கணும். காண இன்னும் ஆகியிருந்தார்கள் யாரிஃபு அறியக்கூடியவர்களாக அன்னல் அஸ்னாம நிச்சயமாக சிலைகள், லா இல்லை, ததுர்ரு தீங்கு விளைவிப்பதாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலைகள் எந்த தீங்கையும் கொடுக்காது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். வலா தன்ஃபஉ இன்னும் லா தன்ஃபஉ எந்த பயனையும் கொடுக்காது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். இன்னும் காண இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவராக அன்ன ஜுபாப நிச்சயமாக ஈ, நிச்சயமாக ஈ இருக்குல்ல, ஈ அந்த ஈ என்பது எஜ்லிசு அமர்கிறது, அலல் அஸ்னாமி சிலைகளின் மீது அமர்கிறது. எனவே லா தத்ஃபஉ அது துரத்தவில்லை, லா தத்ஃபஉ அது துரத்தவில்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பவர்களாக இருந்தார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? அந்த சிலையே அப்படி பார்க்குறாங்க. என்னடா கேட்காத, பேசாத, பயன் தராத, தீங்கு விளைவிக்காத இந்த சிலையை போய் மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்களே, வணங்குறாங்களே, இந்த மக்கள் இதுக்கு போய் சுஜூத் செய்கிறாங்களே, பாரு இந்த சிலையில் ஒரு ஈ உட்காருது, அந்த ஈயை கூட அந்த சிலை என்ன செய்ய மாட்டேங்க, அந்த தெய்வம் துரத்த மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். சரிங்களா? இன்னும் காண ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவராக அல் ஃபஅர எலி, அல் ஃபஅர எலி யகுலு சாப்பிடுகிறது, தாமல் அஸ்னாமி சிலைகளுக்காக வைக்கப்பட்ட உணவை எலி சாப்பிடுகிறது. தாம் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். ஒத்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுறீங்களா? இப்போ எழுதுறீங்களா? ஒரு ஆள் தான் ஆணுகிட்டு இருக்கு, மற்றவங்க என்ன பண்ணுறீங்க? ஒத்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் எழுதுறீங்களா இல்லையா? ஓலா ஓ காண இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவராக அல் ஃபஅர எலியை பார்ப்பவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். எப்படி பார்த்தாங்க எலியை? யகுலு அந்த எலி சாப்பிடுகிறது, தாம உணவை சாப்பிடுகிறது, அல் அஸ்னாமி சிலைகளுக்கான உணவை அது சாப்பிடுகிறது. எனவே லா தம்னஉ அது தடுக்கவில்லை. அப்போ அந்த தெய்வங்களுக்கு என்ன செய்கிறாங்க? எல்லா மக்களும் கொண்டு உணவுப் பொருட்களை வைக்கிறாங்க. அந்த தெய்வங்களுக்கு உணவுப் பொருட்களை என்ன செய்கிறாங்க? கொண்டு வைக்கிறாங்க. அதை எது சாப்பிடுது? எலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ எலி சாப்பிடக்கூடிய அந்த உணவை கூட என்ன செய்யலை? அந்த சிலைகள் என்பது தடுக்கவில்லை. இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். காண இன்னும் ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவராக அன்ன ஜுபாப நிச்சயமாக ஈ எஜ்லிசு அதே 2 லைன் தான் இங்கே இப்போ படித்தோமா இல்லையா? 2 லைனு, அதே 2 லைனு தான் திரும்ப சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அன்ன ஜுபாப நிச்சயமாக ஈ எஜ்லிசு அமர்கிறது, அலல் அஸ்னாமி சிலைகளின் மீது அமர்கிறது. ஃபலா ததுஃபஉ அது அதை தடுக்கவில்லை, துரத்தவில்லை.
ஒக்கான இன்னும் பார்ப்பவராக இருந்தார்கள், எரல் ஃபஹ்ர எலியை பார்ப்பவர்களாக இருந்தார்கள், ஏக்குலு தாமல் அஸ்னாமி சிலைகளின் உணவை அது சாப்பிடுகிறது, ஃபலா தம்னஉ அது அதை துரத்தவில்லை தடுக்கவில்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? கான இப்ராஹிமு இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யகூலு சொல்பவராக, ஃபி நஃப்ஸிஹி தன் மனதிற்குள், நஃப்ஸிஹி அப்படின்னா மனசுக்குள்ள, ஃபி நஃப்ஸிஹி தன் மனதிற்குள் சொல்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். லிமாதா எதற்காக, யஸ்ஜுதுன் நாசு மக்கள் எல்லோரும் சுஜூது செய்கிறார்கள், லில் அஸ்னாமி இந்த சிலைகளுக்கு, ஐயோ இந்த சிலை பார்க்காது, பேசாது, கேட்காது, பயனளிக்காது, தீங்கழிக்காது, ஒரு ஈய கூட துரத்த மாட்டுக்கு, சாப்பிட்ற எலியை கூட தடுக்க மாட்டுக்கு, இப்படி இருக்கிற சிலையை போய் மக்கள் ஏன் சுஜூது செய்கிறாங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனதிற்குள்ளே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான இப்ராஹிமு இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், எஸ் அலு கேட்கக்கூடியவர்களாக, நஃப்ஸஹு தன் மனதிற்குள்ளே கேட்கக்கூடியவர்களாக, கேள்வியை கேட்டுக்கொள்பவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். லிமாதா எதற்காக, எஸ் அலுன் நாசு மக்கள் கேட்கின்றார்கள், அல் அஸ்னாம சிலைகளிடத்தில் மக்கள் எதற்கு தங்களுடைய தேவைகளை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாம் மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்பவர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். இப்போ நடத்தின பாடங்கள்லாம் நீங்கள் நாளைக்கு பாடத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு ஆளாக பாடம் வாசித்து விளக்கம் சொல்லி அர்த்தம் சொல்லணும். ஒரு நாள் நடத்துவேன், ஒரு நாள் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ கசஸ் நபி நடத்தியிருக்கு, ரியாதுல் பதியா நடத்தியிருக்கேன், நேற்று துருசுலுகா நடத்தியிருக்கு, அப்புறம் ஜஞ்சானி நடத்தியிருக்கிறோம் இல்லையா? இந்த 4 பாடத்தையும் இன்ஷா அல்லாஹ் வாசித்து அர்த்தம் சொல்லி விளக்கம் சொல்லணும். கசஸ் நபியில் ஏதாவது ஒத்த வார்த்தைக்கு சந்தேகம் இருக்கா? கசஸ் நபிக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போது ஆசர் அவங்களுடைய பையன் எப்படிப்பட்ட பையங்க, புத்தி கூர்மையான ஒரு சிறுவன். அப்படியே அரபியை பார்த்துட்டு வாங்க. ஆசரின் பையன், ஆசருக்கு மிக புத்தி கூர்மையான ஒரு பையன் இருந்தார். அவருடைய பெயர் இப்ராஹீம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த இப்ராஹீம் மக்கள் எல்லோரும் சிலைக்கு சுஜூது செய்வதை பார்ப்பவராக இருந்தார், மக்கள் சிலைகளை வணங்குவதை பார்ப்பதாக இருந்தார். இன்னும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்தவர்களாக இருந்தார்கள். நிச்சயமாக சிலைகள் அனைத்தும் கற்கள் தான். இன்னும் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள், சிலைகள் என்பது பேசாது, கேட்காது என்பதை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள், சிலைகள் என்பது எந்த தீங்கையும் விளைவிக்காது, எந்த நன்மையும் விளைவிக்காது என்பதை அறிந்தவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பவர்களாக இருந்தார்கள். சிலைகளின் மீது அமர்கிறது, அந்த சிலை அதை தடுக்கவில்லை என்பதை பார்ப்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பவர்களாக இருந்தார்கள், எலி சிலைகளுக்கான உணவை சாப்பிடுகிறது, அது அந்த சிலைகள் அதை துரத்தவில்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பவர்களாக இருந்தார்கள். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனதிற்குள்ளே கேட்பவர்களாக இருந்தார்கள். எதற்காக? தன் மனதிற்குள் சொல்பவர்களாக இருந்தார்கள். எதற்காக மக்கள் இந்த சிலைகளுக்கு சுஜூது செய்கின்றார்கள் என்று இன்னும் தன் மனதிற்குள் கேட்பவர்களாக இருந்தார்கள். மக்கள் எதற்காக இந்த சிலைகளிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்கின்றார்கள் என்று தன் மனதிற்குள் கேட்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்போது இன்ஷா அல்லாஹ் இந்த 4 பாடத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். துருசுலுகால தர்சுல் அவ்வலும் தர்சு சானியும் பார்த்துக்குங்க. அது மாதிரி ஜஞ்சானியில் சர்ஃப்னா என்ன, ஃபியால்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ரியாதுல் பதியால் நடத்தின பாடங்களை பார்த்துக்குங்க. கசஸ் நபியில் இந்த தர்சுல் அவ்வலும், அதாவது பாயுல் அஸ்னாமியும் வலது ஆசரையும் என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். நாளைக்கு எல்லாருமே வாசிக்கணும், எல்லாருமே அர்த்தம் சொல்லணும், எல்லாருமே விளக்கம் சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சது என்னங்கிற சொல்லணும். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை கேட்கணும். எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒத்த வார்த்தைகளை சொல்லணும். எழுதி வச்சதை கண்டிப்பாக நாளைக்கு காமிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவ் இல்லையே. ஹதீஸ் பாடம் நடத்த கணேசத்து வருவார்ல, வெள்ளிக்கிழமையும் லீவ் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் இல்லை. லீவ் இல்லாத மதரசா இன்ஷா அல்லாஹ்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான நிர்பந்தத்துக்கு நீங்கள் லீவ் எடுத்தாலோ, அல்லது என்னுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் லீவ் எடுத்தாலோ, அல்லது கணியசத்து அகலுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு அகல் லீவ் எடுத்தாலோ தான் லீவை தவிர மதரசாக்கு என்று ஆலிமா வகுப்பு 1ஆம் ஜும்ரா 2ஆம் ஜும்ராக்கு என்று விடுமுறை நாட்கள் என்று கிடையவே கிடையாது இன்ஷா அல்லாஹ். இப்போ புரியுதா? அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை படுத்து உறங்கிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ், ஞாயிற்றுக்கிழமை 1, 2, 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே பாடம். அது ஒரு புதிய பாடம் இன்ஷா அல்லாஹ். அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு நாள் தான். அந்த லீவு நாள் நம்ம வீணாக்காமல் அரபியினுடைய ஒத்த வார்த்தைகள், நிறைய ஒத்த வார்த்தைகள் இருக்குது. மனிதனுடைய உடல் சார்ந்த ஒத்த வார்த்தைகள், காலங்கள் சார்ந்த ஒத்த வார்த்தைகள், நேரங்கள் சார்ந்த ஒத்த வார்த்தைகள், பொருட்கள் சார்ந்த ஒத்த வார்த்தைகள் நிறைய இருக்குது. அந்த ஒத்த வார்த்தைகளை 1ஆம் ஜும்ரா 2ஆம் ஜும்ரா 3ஆம் ஜும்ரா 3 ஜும்ராவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரே மாதிரி நடத்துவோம். 3 ஜும்ராக்காரங்களும் உட்காந்து எழுதணும். 1ஆம் ஜும்ராக்காரங்கள்ட்ட சொல்லிடுங்க. இப்போ புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை மயசா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மயசா லீவுன்ட்டு இருந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருங்க. 2ஆம் ஜும்ரா பிள்ளைங்க சொல்லிவிடுங்கள் இன்ஷா அல்லாஹ். பாடங்களை தெளிவாக பார்த்துக்கணும். பாடங்களில் எந்த சந்தேகம் இருந்தாலும் மகரிபில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போங்கம்மா. 3ஆம் ஜும்ரா இருக்கீங்களா? போயிட்டீங்களா? இருக்கீங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.